ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? குரூப் ஃபோருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் ரொம்ப லேகிங்கில் தான் போயிருக்கு. ஸோ நான் எதுவுமே சரியாக பொது தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ இந்த 3 வீக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், 3 வீக்ஸில் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறேன். மற்றபடி ஆப்டிடியூட் அண்ட் ஜிஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறேன். பேசிக்ஸ் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, குரூப் 1 ப்ரிலிம்ஸோட டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் செக் பண்ணலை. இஃப் டைம் பெர்மிட்ஸ், மனசு வந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணுவேன். ஸோ ஐ எம் டன் வித் தட் மார்க். இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் நம்மளால் கிளியர் ஆக முடியுன்ற ஒரு வருத்தம் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வச்சு செஞ்சிடலாம் எல்லாத்தையும். நீங்கள் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி இருந்துடாதீங்க. குரூப் 1 நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிலாம் நினைக்காதீங்க. எந்த எக்ஸாம் இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷன் தான் உங்களுக்கான வெற்றியை கொண்டு போய் தரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ குரூப் 4க்கு இன்னும் 3 வீக்ஸ் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு குரூப் 4 ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் படிக்கிறதெல்லாம் வரும்ன்ற ஒரு எண்ணத்துலேயே இருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். கண்டினியூ ஸ்டடி.